கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல மோசே எரிகிற முச்சடியிலிருந்து தன்னோட பேசின தேவன் கிட்ட, உன்னை அனுப்பினது யாருன்னு இஸ்ரவேலர்கள் கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு கேக்குறாரு. அதுக்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே கிட்ட சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார்னு இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா தேவன் ஆதியாகமத்திலேயே ஆபிரகாம் கிட்ட தன்னை யெகோவா அப்படிங்கிற நாமத்துல வெளிப்படுத்தி இருந்தாரு. ஆனா எகிப்துக்கு அடிமைகளா போன இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் அங்கேயே இருந்ததால அவங்களுடைய தேவனை மறந்துட்டு எகிப்திய தெய்வங்களை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய தேவனுக்கு தான் ஒரு சிலையோ ஒரு கோயிலோ ஒரு பிறப்பு இறப்புக்கு அதெல்லாம் இல்லைல்ல. இப்ப இருக்கிற கிறிஸ்தவராக நம்மளும் தேவன் யாருங்கிறத பல முறை மறந்துட்டு நம்மளுடைய டே டு டே லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ்ல தேவனுடைய மகத்துவத்தையும் மேன்மையும் மறந்துடும். இந்த ஐ ஆம் ஹூ ஐ ஆம் அப்படிங்கிற இந்த வார்த்தை எபிரேயத்துல எஹே ஆஷர் எஹே அப்படின்னும் கிரேக்கத்துல ஈகோ எய்மி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டுல பல முறை தன்னை இந்த வார்த்தையோட தொடர்பு படுத்தினதாலதான் பல யூதர்கள் அவர் மேல கோவப்பட்டு அவர் தேவதூஷன் சொல்றாருன்னு சொல்லி அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. யோவான் 8:58 ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு இயேசு சொன்னார். அன்னைக்கு முச்சடியில தோன்றின அதே தேவன் தான் இன்று நம்மளோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நம் தேவன். ஆமென். இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர்.